வந்து இந்த வருஷம் டிசம்பரோட முடியுது சார். இல்லம்மா திரும்ப வந்து ரீகண்டினியூ ஆகுது. சுக்கிர திசை வரலும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இவரோட ஜாதத்துல இருக்காரு. இன்னும் 5-6 வருஷத்துக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை தான் இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, இது எப்ப வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் சார்? கல்யாணம் எப்ப பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஆமா. ராகுபத்திலே நம்ம பண்ணலாம், பண்ணலாம். செவ்வாய், ராகு, குரு கூட இவருக்கு வந்து குரு வந்து சம்பந்தப்படுறாரு. இப்ப குரு பத்தியில திருமணம் நடக்குமா? அங்கேயே ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுங்க. அங்கேயே ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுங்க. லவ் மேரேஜ் பண்ண குடும்பம், இவருக்கு லவ் மேரேஜ்க்கான அமைப்பு இருக்காங்க. ஆமா, அவரு வாழ்க்கைய வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகம் பாத்தீங்கன்னா 10க்கு அங்கிட்டு தான் இருக்கனால இவர் வெளிநாட்டு வாழ்க்கை தான் இருக்கும். அங்கேயே ஒரு பொண்ணை இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா இவர் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் வாழ்க்கை இருக்காரு. கேது புத்தி முடியறவர்களும் இருக்காரு. இன்னும் 10 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. அவர் வந்து சூரியன் 12ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வெளிநாட்டு வாழ்க்கை தான் இவரோட ஜாதத்துல இருக்காரு. அதனால வந்து நீ அங்கேயும் ஒரு பொண்ணை பார்த்து குரு பத்தியில கல்யாணம் பண்ணலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்குமா? ஒண்ணு